அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, ஆனி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம். இந்த ஆற்றல் மிக்க 5 வினாடிகளில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தமிழில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே வார்த்தை கொண்ட ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இதை ஒரு வார்த்தைன்னு சொல்றதை காட்டிலும் 4 எழுத்துக்கள்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடும் வார்த்தைகள் கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இன்றைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய டைமிங்ஸ் என்ன, அந்த நேரத்தில் எப்படி இந்த வார்த்தையை உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த சோடசக்கலை நேரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் உண்டுங்க. அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை நமக்கு 16 திதிகள் உண்டு. 17ஆவதாக ஒரு திதி இருக்குங்க. அதுதான் சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது சோடசக்கலைன்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 5 வினாடிகளை தாங்க நம்ம சோடச திதின்னு சொல்லுவோம். இந்த 5 வினாடிகளில் உணர்வு பூர்வமாக ஆழமாக நம்ம எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். இந்த நேரத்திற்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் வந்ததற்கான காரணம், இந்த சோடச திதி நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இந்த மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள் பாலிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் ஆழமாக என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கட்டும்னு தத்தாத்ரேயர் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். ஆனால் இந்த 5 நொடிகள் சரியாக எந்த நேரத்தில் வரும்னு யாராலையும் கணக்கிட முடியாதுங்க. சோ அதனால ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பும் திதி முடிந்த 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரங்களையும் சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த 2 மணி நேரத்திற்குள்ளதாங்க ஆற்றல் மிக்க அந்த 5 வினாடிகள் 5 செகண்ட்ஸ் இருக்கும். சோ பொதுவாகவே இந்த 2 மணி நேரமும் நம்ம எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே நினைக்கணும். நமக்கு எது தேவையோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அது நடந்து விட்டதாக அல்லது நடந்து கொண்டிருப்பதாக மகிழ்ச்சியா இந்த நேரத்துல நம்ம உணரணும். குறிப்பாக இந்த நேரத்துல நெகட்டிவான விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாதுங்க. நாம் என்ன நினைத்தாலும் அது அப்படியே நடக்கும். சோ பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே இந்த நேரத்துல நம்ம நினைக்கணும். பொதுவாக எல்லா நேரமுமே நம்ம பாசிட்டிவாகத்தான் நினைக்கணும். குறிப்பாக இந்த நேரத்துல முழுமையாக நம்ம நேர்மறையான எண்ணங்களை வெளியிடணும். சொந்தமா நீங்க வீடு வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறீங்களா? சோ சொந்த வீட்டை நீங்க கட்டிட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விட்டால் எவ்வளவு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த சந்தோஷ உணர்வுகளை வெளிப்படுத்துங்க. இது போல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, உங்களுடைய ஆசை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துங்க. இந்த சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த 2 மணி நேரத்திற்குள்ள உங்களால எத்தனை முறை முடியுமோ நற்பவி அப்படின்ற வார்த்தையை நீங்க உச்சரிங்க. காகபுஜண்டர் சமாதியிலிருந்து வெளிப்பட்ட சூட்சமமான வார்த்தை இது. 18 சித்தர்களில் ஒருவர் இந்த காகபுஜண்டர். நற்பவி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் நல்லது நடக்கட்டும் அல்லது நல்லது பலிக்கட்டும். இந்த சோடசக்கலை நேரத்துல பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே நற்பவின்ற வார்த்தையை நாம் சொல்லும் போது நாம் நினைத்த அந்த காரியம் மின்னல் வேகத்தில் அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், உடனடியாக பலனை தரக்கூடியவை. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக். இன்றைய சோடசக்கலை நேரத்துல மறக்காம இதை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இன்றைய தினத்திற்கான சோடசக்கலை நேரம் ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் இந்த 2 மணி நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்த்த மெத்தடை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க நம்ம பயன்படுத்தணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி
கருங்காலி மாலை ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டென்ஷன் முற்றிலுமாக குறையும், கோபமும் படிப்படியாக குறைந்து விடும். சில பேர்லாம் சொல்லுவாங்க காலையில் எழுந்த உடனேயே இந்த நாள் எப்படி போகுமோன்ற ஒரு மனோபயம் இருக்கும். அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மன அழுத்தம், மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இனம் புரியாத கவலை மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே அமைதியா பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவான நபர்களை உங்களை நோக்கி நீங்க கவர்ந்தெழுப்பீங்க. இந்த மாலையை தொட்டு பார்க்கும் போதே ஒரு நல்ல சில்னஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கழுத்தில் அணியும் போது உடலிற்கும் மனதிற்கும் ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு, ஒரு அட்ரஸ்க்கு ஒரு மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலன் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலையை கழுத்தில் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழியில் ஒவ்வொரு நாளும் பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய முகத்திற்கு நல்ல பொலிவு, முக வசியம் ஏற்படும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரம் இந்த 2 டைம்ல மட்டும் இந்த மாலையை எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த லக்ஷ்மி மாலையை அணியலாம். இன்றைய தினம் ஜூன் 25ஆம் தேதி அமாவாசை இரவு நேரத்துல சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.